ஒரு ஒரு அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து தூய்மை பணியாளராக வேலை செய்கிறாங்க. அவங்க பேர் வரலட்சுமி. காலையில் போகும்போது ஒரு 4:45 இருக்கும்னு நினைக்கிறேன். போகும்போது அந்த இங்கே இபி கேபிள் இருக்கு. கேபிள் வந்து ஏற்கனவே நாங்கள் நிறைய புகார் அளித்து அந்த கேபிள் வந்து மேலேயே போட்டு போயிட்டாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 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 கேபிளை நீங்கள் தான் வந்து பள்ளம் நோண்டி புதைச்சிக்கணும், நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணி தர மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட இது ஒரு 3 மாசமாக இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போனோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல. நான் நேற்று கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட சென்னை தமிழ்நாடு இபியில் வந்து புகார் அளித்தேன். புகார் அளிச்சதில் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் எடுக்கலை. நேற்றும் ஒரு அன்றைக்கே வந்து நாங்கள் இங்கே இருக்கிற ஜோனல் ஆஃபீஸருக்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் போட்டோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ நேற்று மழை பெஞ்சதில் வந்து இவங்க காலையில் போகும்போது அந்த கேபிள் மேலே காலை வச்சதுனால ஷாக் அடித்து இறந்துட்டாங்க. அது ஒருத்தர் வந்து தூக்கம் வந்திருக்காரு. இப்போ அவர் இங்கே இல்லை. அவர் தூக்கம் வந்தவர் கையை பிடிச்சி இழுத்துருக்காரு. அவருக்கு ஷாக் அடித்து ஒரு கால் வந்து வராமல் போச்சு. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வர முடியல. அதுக்கப்புறம் இபிக்கு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஃபோனே எடுக்கல. நானும் ஏஞ்சி உடனே ஃபோன் பண்ண எடுக்கல.